ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் வேதம் வைத்திருக்கிறவர்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 139வது பக்கம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவாலிட்டு சொன்ன ஒரு சாட்சியின் வசனம்தான் இது. இதை நீங்களும் நானும் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்? வேதவசனம் அப்படி சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் ஆர்வமாய் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு லாஜிக்கல் முறையில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நிரூபிக்கின்ற ஒரு சத்தியத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால். குற்றப்படுத்துதல் அல்லது குற்ற உணர்வு அடைதல், பாவ உணர்வு அடைதல், ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் செய்யறது நேர் ஆப்போசிட்டான எதிராளிகள். பாவ உணர்வை அடைவ செய்வது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து ஆக பாவ உணர்வு அடைவ செய்வது யாரு? பரிசுத்த ஆவியானவர். குற்றப்படுத்துகிறது, குற்ற உணர்வை அடைவ செய்வது வெளிப்படுத்தல் 12:10 யாரவன்? 24 hours ஃபுல் டைம் ஒர்க்கர். இரவும் பகலும். எடுத்தவங்க வாசிங்க, எடுத்தவங்க மைக்கு கொடுங்க பிரதர். மைக்கு மாட்டிக்கணும். வெளிப்படுத்தல் 12:10. இந்த மைக்ல வாசிக்கிட்டு பிரதர், மைக்ல வாசிமா. 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். அவர் யாரு? பிசாசு. குற்றப்படுத்துகிறவர் பிசாசு. பாவ உணர்வை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பாவ உணர்வு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கத்தை உண்டு பண்ணும். மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தை உண்டு பண்ணார். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கத்தை உண்டாக்கி ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அது உண்டாக்குகிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் குற்றப்படுத்துவது நம்மை எழும்ப விடாதபடிக்கு, நம்மை வளர விடாதபடிக்கு,
நாம் வீழ்ந்தே கிடக்க வேண்டும் என்ற செய்தி பிசாசானவன் நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். வேதத்துல என்னை மிகவும் பாதித்த 2 வசனங்கள் உண்டு. அதை எடுத்தவர்கள் இதை மாட்டிட்டீங்களா? ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனத்தையும், மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய ரோமர் 2:1-2. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஏன் காரணம் என்ன சொல்றாரு? நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இங்க பவுல் அவர் ஒரு பெரிய ஸ்காலர் இல்லையா? அதனால ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொன்னதை கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்காரு. ஏனால் என் ஆண்டவர் மாஸ்டர் டீச்சர். அவர் தான் ஆசிரியர்களுக்கெல்லாம் பிரதான ஆசிரியர். அவர் எவ்வளவு தெளிவா சுருக்கமா சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு இந்த வசனம் அப்படியே நடுங்க வைக்கலையா? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக பள்ளியில மாணவர்களுக்கு வேத பாடம் நடத்தும் போது எப்பொழுதும் இப்பொழுது இருக்கக்கூடியவங்க சொல்ற மாதிரியே நானும் சொன்னேன். அடுத்தவனை குற்றம் சாட்டுவதற்கு எந்த விரலை நீ பயன்படுத்துற? ஆள்காட்டி விரலை பயன்படுத்துற. ஆனா அந்த ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நீ குற்றம் சுமத்தும் போது உனக்கு எதிராக எத்தனை விரல் இருக்கு? 3 விரல் இருக்கு. 3 விரலும் ஒன்ன குற்றம் சாட்டுது. அது மாத்திரமல்ல, நீ அடுத்தவனை மாத்திரம் குற்றம் செலுத்தல, மேல இங்கே இந்த பெருவிரல் மேல இருக்கு. அவனை உருவாக்கின தேவனையே நீ குற்றப்படுத்துறடா அப்படின்னா, இந்த காலத்து சிங்கக்குட்டிகள் மாதிரி அந்த காலத்திலே விவரமான ஆளுகள் தான். நாங்க இப்படிலாம் சொல்ல மாட்டோம் சார், இப்படி சொல்லுவோம். இந்த விரலை பாருங்க, 5 விரல் எப்படி இருக்கு? இப்படி சொன்னா தானே கடவுளை நான் குற்றப்படுத்துறேன், இப்படி சொன்னா தானே 3 விரல் என்னைய கொடுத்துன்னு சொல்லுவீங்க. நான் 5 விரலை இப்படித்தான் சார் சொல்லுவேன். ரொம்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள்கிட்ட பேசணும்னா அதுக்குன்னே ஒரு ட்ரைனிங் எடுத்து பேச வேண்டியதா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குற்றம் 19வது சங்கீதம் 12-13வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:12-13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றம். குற்றம்னா எதுங்க? மறைவாய் செய்வது. வாலிபர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செல்போன்ல கால் வந்துருச்சுன்னா, அந்த காலத்துல கால் வந்துச்சுன்னா எல்லாரும் வெளியில இருக்கிறவ எல்லாம் சேர்த்து இந்த போன் பக்கம் வருவோம். இந்த காலத்துல செல்போன் கிடையாது, டெலிபோன் தான். போன் வந்துருச்சுன்னா, ஐயோ அக்கா பேச போறாங்க, அம்மா பேச போறாங்க, பெரியம்மா பேச போறாங்க, பெரியப்பா பேச போறாங்கன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரும் எங்க வருவாங்க? வெளியில இருந்து போனை நோக்கி வருவாங்க. இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு போன் வரும் செல்லுல, அவரை அதை தூக்கி வீட்டுக்குள்ள இருந்து எங்க ஓடுவாரு? காட்டுக்கு ஓடுவார்.
மறைவான இடத்துக்கு ஓடுறார். ஓடி என்ன செய்வார்? அவர் என்ன பேசுவார்? பரிசுத்தமான வார்த்தைகளை, பயபக்தியான வார்த்தைகளை பேசி தள்ளிடுவார். மறைவான. ஐயாவுக்கு இடம் கொடுங்க. மறைவாய் செய்வது குற்றம். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை, நான் சொல்றது முன்றைய தலைமுறை ஓடுனாங்க. அதாவது செல்போன் வந்த புதுசுல வந்த தலைமுறை ஓடுனாங்க. இப்ப ரொம்ப ரொம்ப தெளிஞ்சிட்டாங்க. எல்லாத்தையுமே எப்படித்தான், அதுக்கு சில கோடு வேர்ட் லாங்குவேஜ் எல்லாம் வச்சு பேசுவாங்க. சொல்றா சொல்றா அப்படின்னா யாரோ ஒரு பையன்கிட்ட பேசுறேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவர் யார்கிட்ட பேசுவாரு? அப்படி பேசுவார். நிறைய கோடு வேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. கீழே குடிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் மக்கா கோடு வேர்ட்ஸ் நிறைய வச்சிருக்கீங்கல்ல. வெளியில வந்தோன்னு சொல்லுங்க என்னென்ன இந்த பிரசங்கத்துக்கு பயன்படுத்துகிறது தான். வேற உங்கள்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிற வேண்டியதா அவ்வளவு வார்த்தைகள். அப்போ ஒன்றை மறைவாய் செய்து செய்து பழக்கப்பட்ட பிற்பாடு அது எங்க கொண்டு போகுது? நம்மள துணிகரமான பாவத்திற்கு கொண்டு. பாவம் துணிகரமாய் செய்யும். ஆனால் என் ஆண்டவர் இயேசு பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு சேலஞ்சிங்கா, ஒரு சவாலான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும்? ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறார், ரெண்டையும் பயன்படுத்துறார். என்கிட்ட பாவம் இருக்குன்னு சொல்லி உங்கள யாராவது சொல்ல முடியுமா? என்கிட்ட குற்றம் இருக்கும் என்று சொல்லி யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? உங்களுக்கு புரியும்படியா சொன்னா, நான் எங்கேயாவது மறைவான குற்றத்தை செய்திருக்கிறேன் என்று உங்களில் யாராவது என்னை சொல்ல முடியுமா? அல்லது துணிகரமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களில் முன்னாடி யார் நிற்கிறா? பரிசேயர், வேதபாரகர், யூத ஜனங்கள் நிற்கிறார். அவங்கள பார்த்து டேரிங்கா, சேலஞ்சிங்கா சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் யாரு தெரியுங்களா? பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், நீதிமான். அவர் யாருங்க? சொல்லுங்க. பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், நீதிமான். இப்ப எல்லாரும் யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. 13வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. 13வது வசனம். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்றார்கள். சாட்சி பொதுவா யார் சொல்லணுங்க? நான் நல்லவன் வல்லவேன்னு நானே சொல்லிக்கிட்டு இருந்தா நாம சொல்றது வேற. ஆனா ஏசப்பா சொல்றது, ஏன்னா அவர் சத்தியமுள்ள தேவன், உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார். அவர் சொல்ற சாட்சி. அடுத்த வசனம் அதுதான் சொல்லுது. அடுத்த வசனம் வாசியா, 14வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது, உண்மையாய் இருக்கும். ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆனா நீங்க அதை அறியல சொல்லிட்டு, இப்ப அவங்கள திருப்திப்படுத்துகிறதுக்காகவே 18வது வசனத்துல என்ன சொல்றாரு வாசிங்க. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். தயவு செய்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதான் என்னங்க சாட்சி கொடுத்தாரு? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆனா இதெல்லாம் பேசினா அவங்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? நியாய பிரமாணத்தை கை கொண்டு வருகிற ஜனங்கள் அவர்கள். பரிசேயர், வேதபாரகர், யூத ஜனங்கள் பூரா எதை கை கொள்றவங்க? நியாயம். அப்ப நியாய பிரமாணத்தின்படி விளங்கும்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அதையும் ஆண்டவர் விளக்கமா சொல்றார்.
17வது வசனத்தை வாசிங்க. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். இப்ப இது புதிய ஏற்பாட்டுல அவர் சொல்றது, இதுவும் அவங்களுக்கு விளங்காது, போயிட்டாரு அவங்களுக்கு. அதான் அவர் லார்ட் இஸ் தி மாஸ்டர் டீச்சர். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இப்ப அவங்க பழகி வந்த நியாயப்பிரமாணத்துக்கு போறார். உபாகமம் 17வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை முதலாவது வாசிங்க. உபாகமம் 17:6. சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளை உடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படல் ஆகாது. ஒருத்தன் கொலைக்கேதுவான பாவத்தை செய்து விட்டாரானால் அவனுடைய கொலை குற்றத்தை குறைஞ்சது 2 அல்லது 3 சாட்சி உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவனை என்னவே பண்ணணும். வெறும் ஒரு சாட்சியை மாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. இது யூதர்களுக்காக அவர் கற்றுக் கொடுக்கும்படியாக கையாண்ட விதம். தேவபாமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். 2-3 சாட்சிகள். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு தேவை என்னைக்குமே மினிமம் தான், குறைந்தபட்சம் தான். அவர் நம் மத்தியில வரணும்னாலும் குறைந்தபட்சம் எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் வாசமாயிருக்கிறேன். ஒரு குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், பாவத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னாலும் எத்தனை சாட்சி நியாயப்பிரமாணத்துல மோசையின் மூலமா சொல்லி இருக்கிறாரு? 2 அல்லது 3, அதிகபட்சம் 3. இப்ப 3 சாட்சியை கொண்டு என் தேவன் சொன்னதை இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நிரூபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. நாம நிரூபிச்சாலும் நிரூபிக்கலைனாலும் அவர் பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். அல்லேலூயா. இருந்தாலும் வேத வசனங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த சத்தியத்தை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், நமக்கு எதிரடையாக பேசுகிறவர்களை, உங்க இயேசு அப்படிப்பட்டவர், அவர் பாவத்திலே பிறந்தவர், அவர் பாவத்திலே மரித்தவர் என்று சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க ஏதுவாயிருக்கும். கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? செய்தியின் தலைப்பு பாவமில்லாத குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து. பாவமில்லாத குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து. இப்ப நிரூபிக்கணும்னா எத்தனை சாட்சி வேணுங்க? முதல்ல என்ன சொன்னேன்? பாவமில்லாத இயேசு கிறிஸ்து. 3 பேரை கூப்பிடுவோமா? 3 பேரை கூப்பிடுவோமா? கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க 3 பேர். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவர். ஒரு அல்லேலூயா பலமா வருமாக்குன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியதா. பாவம் அறியாதவர் யார்? முதல் சாட்சி அப்போஸ்தலனாகிய பவுல். பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து, குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து. பாவம் அறியாததற்கு 3 சாட்சி. முதல் சாட்சி யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன சொல்றாரு? பாவம் அறியாதவர். அடுத்து அப்போஸ்தலனாகிய பேதுருவை கூப்பிடுவோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம்
22வது வசனம். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. நல்லா கவனிங்க. ஒன்னு அறிஞ்சாத்தானே அது செய்ய முடியும். சொல்லுங்க பாப்போம். ஒன்னு அறிஞ்சாத்தானே அதை செய்ய முடியும். பாவத்தை அறிகிறவன் பாவத்தை செய்வான். நம்முடைய ஆண்டவர் யாரு? பாவத்தையே அறியாதவர். அதனால அவர் பாவம் செய்யாதவர் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சாட்சி கொடுக்கிறார். பாவம் அறியாதவர். அவர் மார்பிலே சாட்சி கொண்டிருந்தவரை தான் 3வது சாட்சியா நான் எடுத்துக்கிறேன். யார் அவரு? யோவான். யோவான் சுவிசேஷகர். 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இல்லை. இப்ப கோர்வையா சொல்றேன், கவனிச்சுங்க. பாவத்தை அறியாதவர். இது யார் சொன்ன சாட்சி? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் பவுல் சொன்ன சாட்சி. பாவம் செய்யாதவர். இது யார் சொன்ன சாட்சி? பேதுரு. பாவமே இல்லாதவர் யோவான். ஆங்கிலத்துல சொன்னா அழகா இருக்கும், அது தேவையில்லை. பாவமே இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். 3 சாட்சி வந்துருச்சுங்களா? இப்போ பாவம் இல்லாததுக்கு 3 சாட்சியா? அடுத்தது என்ன சொன்னேன்? குற்றம் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர் 3 சாட்சியை கொடுப்பேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? இவங்க பூரா அவரோடையே இருந்தவங்க. யாரு பூரா? அன்பின் சீசர் யோவான் ஆண்டவரோட கூட இருந்தவரு, பேதுரு அவரோட கூட இருந்தவரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவருக்கு சாட்சியாய் நின்றவரு. அதனால இவங்க அவரை பத்தி அப்படித்தானையா சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப இழுத்துட்டு வர்ற சாட்சி பூரா கொஞ்சம் வித்தியாசமான சாட்சி. முதல் சாட்சி குற்றம் செய்யாதவர் அப்படின்றதுக்கு ஒரு 3 சாட்சி. நம்பர் 1 காட்டி கொடுத்தவர் எழுப்புமா? காட்டி கொடுத்தவர் யாரு? யூதாஸ் காரியோத். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 4வது வசனம். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். பாவம் செய்தேன். குற்றமில்லாத ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம் அப்படின்னா திருப்பி மறுபடியும் யார்கிட்ட தான் போகணும்? பேதுருட்ட தான் போகணும். பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் 18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால். இது பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது அவன் மறுதலித்து அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று எழுதினான். நான் அடிக்கடி சொல்லுவேன், போன வாரம் மாலை பிரசங்கத்திலே சொன்னேன், பேதுருவும் யூதாஸ் காரியோத்து செஞ்ச பாவம் ஒரே விதமான பாவம். பேதுரு செஞ்ச பாவம் அவரை எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்னார். யூதாஸ் காரியோத் செஞ்ச பாவம் ஐ நோ ஹிம், அவரை எனக்கு தெரியும், நான் காட்டி கொடுக்கிறேன். நான் 2 பெரிய வித்தியாசமான பாவம் இல்லை, 2 ஒரே தராசுல நிறுத்தம்னா ஒரே தான். ஆனா என்ன வித்தியாசம்? யூதாஸ் காரியோத் ஆண்டவரை குற்றமில்லாதவர், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று ஒப்பு கொடுத்தானே தவிர என்ன பண்ணல? மனம் திரும்பவில்லை. ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் அப்படி இல்லை. ஆண்டவரை 3 முறை மறுதலித்தவுடன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும் போது அவன் மனம் கசந்து விம்மி விம்மி அழுதான். He wept soberly என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு அப்படிப்பட்ட அழுக வரும்? யாருக்கு அப்படிப்பட்ட அழுக வரும்? பாவ உணர்வு வர்றவங்களுக்கு தான். குற்ற உணர்வு அடைந்தவன் தான் யாரு? யூதாஸ்காரியோன். அது அவனை நான்று கொண்டு சாக வைத்தது. ஆனால் பாவ உணர்வு அடைந்த அந்த பேதுரு மனம் கசந்து அழுதான். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமளிக்காமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுவீங்க, அவரும் கொஞ்ச நாள் அவரோட கூட இருந்தவர் தானே. யாரு? யூதாஸ்காரியோத்து கூட தான் இருந்தான். ஆனா எதுக்காகவே இருந்தான்னு அப்புறம் தான் தெரியுது. பணத்துக்காகவே அவன் ஆண்டவரை பின்பற்றினான் என்று தெரிகிறது. இன்று பணத்திற்காகவே ஒரு கூட்டம் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறது. செழிப்பு, 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 பணம், பணம், பணம். அன்புக்குரியவர்களே, வேத வசனத்தை நீங்கள் சரியாய் ஆராய்ச்சி செய்து படித்தால்தான் எது சத்தியம், எது சத்தியத்திலிருந்து விலகப்பட்ட உண்மை. ஆண்டவர் ரெண்டையுமே பத்தி சொல்லியிருக்கிறார். ரெண்டையுமே பத்தி சொல்லியிருக்கிறார். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு அட்மிஷன் போடணும், அடுத்து பணம் வேணுமா வேணாமா? உதவும். இந்த காரியத்துக்கு வரும். அது நல்ல காரியம். வீட்டில் திடீர்னு ஒரு சடன் டெத்து வந்துருச்சு, அந்த காரியத்துக்கு பணம் வேணுமா வேணாமா? வேணும். எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் ஆண்டவர் இதே பவுலின் மூலமா தான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பணத்தை குறித்து அவர் கடிந்து கொள்ளவில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும், desire of the money, desire of the money. அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வாயின் வார்த்தை பூரா தான் வரும். அந்த ஆசையின் மீது இருதயத்துல அந்த ஆசை இருக்கும்போது அது எப்படி வெளிப்படும்? வாயில வெளிப்படும். வாயில வெளிப்படும். என் கூட வர்றீங்களா? யூதாஸ்காரியோத்தை பார்த்தோமா? எதுக்கு பார்த்தோம்? குற்றமில்லாதவர் என்பதற்கு 3 சாட்சி. இரண்டாவது சாட்சி இரத்த வெறியன் பிலாத்து. வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 4வது வசனம், அடுத்து 15வது வசனம். முதல்ல 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். வேற வார்த்தையில சொல்லணும்னா அவர் குற்றமில்லாதவர் என்று அறிக்கை செய்தார். பாவம் இல்லாதவர் என்று ஆண்டவரோடு கூட இருந்த அன்பின் சீசன் யோவான், மறுதலித்த பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்தார்கள். குற்றமில்லாதவர் என்பதற்கு யூதாஸ்காரியோத்து ஒரு சாட்சி, பிலாத்து ஒரு சாட்சி. பாருங்க, 3 முறை சொல்லுகிறான். 15வது வசனத்தை வாசிங்க. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லை. 4 சாட்சி ஆகி போச்சு. நல்லா கவனிங்க, 4 சாட்சி ஆகி போச்சு. இப்ப பிலாத்து சொல்றாரு, நான் இந்த இயேசு கிறிஸ்துவை எங்க அனுப்பிச்சேன்? ஏரோதினிடத்தில் அனுப்பிச்சேன், அவனும் இவரிடத்தில் குற்றம் காணவில்லை. அப்ப சொல்லணும்னா 4 சாட்சி ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் 2 தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 22வது வசனத்தை வாசிப்பா. 22. அவன் 3 தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே. அப்ப எத்தனை தடவை இரத்த வெறி பிடித்த பிலாத்து இயேசுவை குற்றமற்றவர், குற்றமற்றவர், குற்றமற்றவர் என்று அவன் அறிக்கை செய்திருக்கிறான். 2, 3 சாட்சி. இன்னொரு சாட்சி தான் வினோதமான சாட்சி. அதே லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம்
41வது வசனத்தை வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. அந்த கல்லனுக்கு பேர்லாம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு தம்பி தீபக் சொன்னார், வலது பாரிசத்தில் அறையப்பட்ட கல்லன் யாரு, இடது பக்கம் அறையப்பட்ட கல்லன் யாரு. இங்க அந்த கடைசி நேரத்தில் மனம் திரும்புவதை ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த கள்ளன் கள்ளன் சாட்சி கொடுக்க முடியும் என்று சொன்னார். என் தேவன் எவ்வளவு அப்பழுப்பற்ற குற்றமற்றவராகவும் பாவம் இல்லாதவரும் இருந்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கள்ளன் சொல்றான். யூதாஸ்காரியோத்து அவன் திருடன். அவன் சொன்னது அவன் ஆண்டவரோட கூட இருந்ததுனால கூட மற்றவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, அப்படிதான் கை கழுவிட்டு போனாங்க. அது ஓம்பாடு. ஆனால் பிலாத்து யாரு? அவன் ஒரு ராஜா. இப்படிதாங்க சாட்சி வாங்கணும். உயர்ந்த பதவியில் இருக்கிறவனும் பிரியமானவர்களை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய எதிராளியும் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல தொங்கி உயிர் போகக்கூடிய அந்த சூழ்நிலையில அவர் ஆண்டவரை பரிசுத்தராய் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் உச்சத்துக்கு ஐயா ஜெகன் ஐயா ஒன்று சொல்றாரு. அந்த தண்ணி மோக வந்த ஸ்திரீகிட்ட ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? பேசுறாரு இல்லையா? அது அவர் சொன்ன விளக்கம் கொஞ்சம் புதிதாகவும் இருந்தது. ஆண்டவர் இப்படி நேருக்கு நேராக பேசலையா அந்த ஸ்திரீகிட்ட. அவர் அந்த அதிகாரம் 4வது அதிகாரமாமா 37வது வசனமோ ஏதோ ஒரு வசனத்துல அவர் குனிந்து கொண்டிருக்கையில், அந்த வசனத்தை கூட வாசித்தரலாமே. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 'Jesus'. பேசிக்கிட்டே வர்றார் ஆண்டவர். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு 13வது வசனத்திலிருந்து மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாதுன்னு சொல்லிட்டு இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அப்படியா? இப்போ அந்த தண்ணீரை எனக்கு வேணுமே அப்படின்னோன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அதுக்கு எனக்கு புருஷன் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இயேசு, அந்த அம்மா சொல்லுது, இயேசு அவனை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சில காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறார். அதில் ஒரு இடம் வரும், அப்பொழுது அவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தையை நான் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஸ்திரீட்ட இப்படி குறிஞ்சிக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கார். அதை நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்கள். அவர் சொல்கிற வார்த்தை அப்போ எனக்கு ஞாபகமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, 33 வயது நிறைந்த யூத வாலிபன் ஒரு விபச்சாரியோடு கூட பேசும்போது கூட தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு எப்படி குனிஞ்சு பேசுறாரு? இப்படி குனிஞ்சு பேசுறாரு. ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் உச்சம். போன வாரம் பாஸ்டர் ஒரு கடிந்து கொள்ளுதல் சொன்னார். அதெல்லாம் சரியான கடிந்து கொள்ளுதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க நமக்கு மாதிரி. ஒரு தடவை நமக்கு ரோல் மாடல்.
அவரு 33 நிறைந்த வயசு நிறைந்த ஒரு சரியான வாலிபன். ஆனால் அவர் ஒரு பரிசுத்த ஸ்திரீயிடத்தில் அல்ல, 5 புருஷர்களோடு வாழ்க்கை நடத்தின ஒரு ஸ்திரீயோடு பேசும்போது கூட குனிந்து பேசுகிறார் என்று சொன்னால் ஏன்னா அவர் யாரு? அழகானவர். அவர் நேரடியா முகத்தை காமிச்சிட்டா இந்த கண்ணை பார்த்து அவ மயங்கிடக்கூடாது, இந்த முகத்தை பார்த்து மயங்கிடக்கூடாது, இந்த முடியை பார்த்து மயங்கிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய முகத்தை கீழே குனிந்து கொண்டு பேசுகிறார். இந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கா? பரிசுத்தத்துல சர்வசாதாரணமா தொட்டு தொட்டு பேசுறீங்கன்னு சொல்லி பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு. அவர் அனௌன்ஸ் பண்ண என் இருதயம் வெடிக்குது. இந்த பரிசுத்தம்லாம் எங்க போச்சு? காரணம், பரிசுத்தமே இல்லாத ஆளு பாடுற பாட்டையும் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவனுடைய பாட்டையும் பாடி பாடி நடனம் ஆடி ஆடி அவன் பின்னாலே போகிற கூட்டம் இன்னைக்கு மெஜாரிட்டி. தொண்ணூத்தி ஆடு குறிச்சு அவர் கவலைப்படல. எதை குறிச்சுதான் கவலைப்பட்டாரு? காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து கவலைப்படுகிற தேவன் ஐயா என் ஆண்டவர். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன். உங்க பார்வையில பரிசுத்தம் இருக்கணும். யாரு பார்த்தாலும் யோசேப்பு அக்கம் பக்கம் பார்க்கறது மாத்திரம் இல்ல, எங்கேயும் நோக்கி பார்த்தான், மேலே நோக்கி பார்த்தான். போத்திபாரின் மனைவி சுற்றிலும் மாத்திரம் பார்த்தா, யாரும் இல்லை என்று சொன்ன உடனே பாவத்திற்கு இணங்கும்படியாக சென்றார். ஆனால் யோசேப்பு அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு அவன் பார்த்த ஒரு பார்வை மேல் நோக்கிய பார்வை. அந்த வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்! நானும் இந்த பாவத்தை செய்து இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? இந்த வார்த்தை வரணும் உங்க வாயில இருந்து. நீங்க ரட்சிக்கப்பட்டு அதுக்குதான் வாலிபர்களே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெருங்கன்னு சொல்றதுக்கு காரணம், நீங்கள் உண்மையாய் இந்த அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் எதிர்பாராளோடு பேசும்போதே உங்க இருதயம் அப்படி துடிக்கலைன்னா நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் அளவு குறைவு. இல்லைன்னா அபிஷேகமே பெறல. இல்லைன்னா அபிஷேகத்தை பெற்று அதை என்ன பண்ணிட்டீங்க? அவிச்சு போட்டீங்க. பெருங்கூட்டத்தை தேடி அலைகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். பெரும் கட்டிடத்தை தேடி அலைகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். சிறு கூட்டம் எனக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்யறதுக்கு அதுதான் ஆண்டவருக்கு. திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனிதனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடினேன். ஏன்? அவருக்கு தெரியும், ஒரு மனிதன் பாவத்திற்கு விலகி ஜீவிப்பான் என்று சொன்னார், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வான் என்று சொன்னார். அவன் பின்னாடி ஒரு பரிசுத்த சந்ததியே உருவாகும். அல்லேலூயா. கல்ல சொல்றான். இன்னொரு தூசித்த கல்லனை பார்த்து, நீயும் நானும் தகாததை நடப்பித்ததுனால சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறா, இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. அப்படின்னா வேற வார்த்தை இல்லை, இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. யூதாஸ்காரியோத்தின் சாட்சி, பிலாத்துவின் சாட்சி, கல்லனின் சாட்சி, ஏரோதும் கூட இவரிடத்தில் ஒரு குற்றம் காணவில்லை. நான் 3 தான் குறிச்சிட்டு வந்திருக்கேன். வசனத்தை தியானிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறார்.
எழுதப்பட்ட பேசுறது அதுக்கு யார் வேணாலும் பேசலாம். ஆவியானவர் நடத்திப்புக்கு ஒப்பு கொடுத்து பேசுகிற போது தான் அது நிச்சயமாய் உங்கள் இருதயத்தை தொடும். கடைசி நாட்கள்ல நிமிடத்துல வந்திருக்கிறோம், நிமிஷத்துல வந்திருக்கிறோம். நம் மூலமாய் பெரிய கிரியைகளை ஆண்டவர் நடப்பிக்கலாம், அற்புதங்களை நடப்பிக்கலாம், அடையாளங்களை நடப்பிக்கலாம். ஆனால் விட்டுருங்க இங்க கவனிங்க, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? பாதிதான் வருது அப்படின்னா மீதி பூரா அற்புதத்தையும் அற்புதம் அடையாளம் யாருக்குன்னா, புறஜாதி மக்களிடத்திலே அற்புதத்தையும் அடையாளத்தையும் செஞ்சாதான் அவன் என்ன பண்ணுவான்? ஏற்றுக்கொள்ளுவான். நீங்களும் நான் யாரு? ஆண்டவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம். இன்னமும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற இழிச்சொல்லுக்கு ஆளாயிருக்கும். அவங்க அப்படித்தானே சொல்லிட்டு வந்தாங்க. உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொல்லவும் அல்லவா. வரங்க அவங்ககிட்ட இருந்த வரத்தை பூரா அள்ளி விடுறான். தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்தணும், பிசாச துரத்துற வரத்தை பயன்படுத்தணும், அற்புதம் செய்கிற வரத்தை பயன்படுத்தணுமோ? சரி சரி, தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை வரங்கள் இருந்தாலும் எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தணும். வரங்களும் வல்லமைகளும் இருந்தும் இல்லாம அதை அப்படியே கட்டுப்படுத்தி இருக்கிறது, அது கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. வரங்களும் வல்லமைகளும் அபிஷேகத்தின் நிறைவும் இருக்கும் போது அதை கட்டுப்படுத்தி தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தி தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி வாழ்கிறவன் தான் பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய நீங்களும் நானும் பழகிக்கொள்ளணும். தேவ சித்தம்னா அந்த கான்டெஸ்ட் மத்தேயு 7 வர்ற கான்டெஸ்ட் என்ன? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையிலே தன்னுடைய வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாவான். பெருமழை வருது, காத்து வீசுது, புயல் அடிக்குது, எல்லாம் வருது. அதேதான் இன்னொரு வீட்டுக்கு வந்துச்சு. அது என்ன வீடு? மணலின் மீது கட்டினவன். அவன் யார்? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவன். அது யாரு? நம்ம தான். வரமாட்டேங்குது. நம்ம தான் திருவசனத்தை பஞ்சமில்ல வண்டி வண்டியா கேட்கிறோம், பொறுக்க கேட்கிறோம். எத்தனை வசனத்தை நாம கை கொண்டு இருக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதபடி அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை அதுக்கு வாசிங்க. குறிப்பாக பிரசங்கிமார்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிரசங்கிப்பதற்காக வசனத்தை தேடாதீர்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசித்திருக்கிறோமா என்பதற்காக தேடுங்க, வாசியுங்கள். அதன்படி நாம் நடந்திருக்கிறோமா என்பதற்காக வாசியுங்கள். ஏன்னா பிரசங்கிமார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுங்களா? அப்படியே பிரசங்கம் பண்ண பிரசங்கத்திலே பெஸ்ட் பிரசங்கம் அப்படியே முன்னாடி வந்து நிற்பாங்க. என்னை பிரசங்கி இதைத்தானே அங்க கூட்டத்துல பிரசங்கிச்ச, அவ்வளவு பேர் வாங்கினியே. இதைத்தானே இங்க பிரசங்கிச்ச, அவ்வளவு பேர் வாங்கினியே. நோ, மற்றவர்களின் புகழ்ச்சிக்காகவோ அப்படின்னா நாம என்ன எதுக்கு மறிக்கல? சுயத்திற்கு
மரிக்கல, சுயத்திற்கு மரிக்கல. சுயத்திற்கு மரித்தவன் தான் தேவ சித்தம் செய்ய முடியும். சுயத்திற்கு மரித்தவன் தான் கர்த்தரால் சாட்சியை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பேரு புகழ் அது இதுக்கு நம்ம ஓரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா நாம் 100% சுயத்திற்கு மரிக்கவில்லை. அல்லேலூயா. பாவம் இல்லாதவர் எத்தனை சாட்சிங்க பார்த்தோம்? 3 சாட்சி. குற்றம் செய்யாதவர் எத்தனை சாட்சி பார்த்தோம்? 4. இப்ப இன்னொரு அடி மேல நீதிமான் என்று அறிக்கையிட்டவர்கள் ஒரு 3. நம்பர் 1 பிலாத்துவின் மனைவி. மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவன் நியாயாசனத்திலே உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். இது அதாவது படிக்கட்டு மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, குற்றம் இல்லாதது முதல் படிக்கட்டுன்னு வச்சுங்க, பாவம் இல்லாதது 2வது படிக்கட்டுன்னு வச்சுங்க. இதையெல்லாம் தாண்டினதுதான் யாரு? நீதிமான். அந்த நீதிமானின் நிமித்தம் நான் என்ன பண்ணேன்? வாசியா, மறுபடி வாசி. அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். வெகு பாடுபட்டேன், வெகு பாடுபட்டேன். உங்களுடைய நியாயத்தை நீங்கள் யாரிடத்திலும் போய் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய வடிச்சுவடுகளில் நடப்பீர்கள் என்றால், தேவனுடைய வழிகளில் நடப்பீர்கள் என்று சொன்னார், உங்கள் எதிராளிகளுக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது. அதான் வேத சரித்திரம், வேத சரித்திரம். அது எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்திலே அங்க யாருக்கு தூக்கம் வரல? ஆகாஸ் வேருக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராம பண்ணது யாரு? ஆண்டவர். ஏன்னா அங்க ஒரு ஆள் துள்ளிக்கிட்டு இருக்கான், ஆமான் துள்ளிக்கிட்டு இருக்கான். ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் யாரு? நானா தான் இருக்கும், என்ன அப்படி கணம் பண்ண போறாருன்னு பண்ணிட்டு. ஆனா அன்னைக்கு ராத்திரி பூரா ஆகாஷ் வேருக்கு தூக்கம் வராம பண்ணி ஆண்டவர் அங்கே ஒரு நியாயத்தை செய்கிறார். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே. வர்ஷிப் நேரத்துல பாஸ்டர் அவர்கள் சொன்னதை கவனிச்சீங்களா? சிலர் ஆராதனையில ஈடுபாடா இருக்கிறாங்க, செய்தியை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சிலர் செய்தியில ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாங்க, ஆராதனையில சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனிக்காம இருக்கிறீங்க. ஆராதனையில இங்க வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணக்கூடிய ஆரம்ப ஜெபம் பண்ணுவார் பாருங்க, அந்த ஜெபத்திலிருந்து தேவ பிரசன்னம் ஆரம்பிக்கிறது. ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷாளுகையும் இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா, ஆவியின் அபிஷேகம் பெறாத, ஆவியினால் நடத்தப்படாத. அபிஷேகம் பெற்றவங்களும் இருக்காங்க, ஆனா 100% அவங்க ஆவியினால் நடத்தப்படுகிறார்களா? இல்லை. ஆவியினால், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். யாருங்க முதல் சாட்சி? ராஜாவினுடைய மனைவி, நீதிமான், 100க்கு அதிபதி. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 23:47. 100க்கு அதிபதி சம்பவித்தவைகளை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தாய் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். 100க்கு அதிபதினா சாதாரண நினைச்சிடாதீங்க. 100 ராணுவ வீரர்களுக்கு அவன் அதிபதி. ராணுவ வீரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஜெயராஜிட்ட ஆராதனை முடிஞ்சு கேட்டுக்குங்க. மூளைய கீழே காலுக்கடியில் வச்சுக்கணும். அப்படின்னா எதையுமே யோசிக்க கூடாது. மழை பெய்யல போ அப்படின்னா, மழை பெய்யுதே போ சொல்றீங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோதான், டிஸ்மிஸ்டு. ஆமை ரைட் பிரதர்?
ஆமா, கமாண்டர் மழை பெய்யல அப்படின்னா மழை பெய்யல, நான் போகணும். ஒரு மிலிட்டரி கமாண்டருக்கே அப்படின்னா அண்ட சராசரையும் படைச்ச ஆண்டவருடைய கட்டளைக்கு நீங்களும் நானும் எப்படி கீழ்ப்படியணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி என்ன அறிக்கை இடுகிறான்? லூக்கா 23:47 வாசிப்பா, சீக்கிரம் முடிக்கிறேன். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருக்கிறான். மறுபடியும் ரத்த வெறி பிடிச்ச பிலாத்துவே அறிக்கை செய்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 27:24. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன். நான் பெரிய பிரசங்கத்தெல்லாம் பண்ணல, வசனத்தை மாத்திரம் சொல்லி தான் நான் போயிட்டே இருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கணும்னா நிறைய நேரம் ஆகும். நான் அதற்கு வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல அது அப்படியே பனியை போல இறங்கணும். பிலாத்துனுடைய மனைவி நீதிமான் என்று அறிக்கையிட்டார். நூற்றுக்கு அதிபதி நீதிமான் என்று அறிக்கையிட்டார். பிலாத்துவுமே நீதிமான் என்று அறிக்கையிட்டார். சரி பிரதர், இப்ப நாம என்ன செய்யணும்? தான முக்கியம். நாம என்ன செய்யணும்? தேவகானம் பாட்டு ஐயா வாங்க. நன்றா கவனிங்க. இதுதான் உங்களுக்கு வேண்டிய ஒரு செய்தி. இப்ப நான் சொல்ல போறேன். குற்றப்படுத்துகிறவன் யார்? பாவ உணர்வை கொண்டு வருவது யார்? பரிசுத்த ஆவியானவர். நிறைய பேரு தாபோஜனத்துக்கு வந்து ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால அவங்க அப்படியே அதை கலந்துக்கிறாம போறாங்க, எடுக்காம போறாங்க. இது சரியா? நாம் அவரை போல நீதிமானாக இருக்க முடியாது, அவரை போல பாவம் இல்லாதவராக இருக்க முடியாது. எப்ப? இங்க. ஆனா அங்க போகும்போது அவருக்கு ஒப்பாக மாறிடுவோம், அவருக்கு ஒப்பாக நிச்சயமாய் மாறுவோம். அது வரைக்கும் இந்த பாவ உணர்வை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து எடுத்து சொன்னா அப்படியே நாம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். டி மேஜர் 2. சகோதரர் ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறாரு. கவனிங்க. உங்கள் பாவங்களை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில ஒரு வசனம் வரும். அப்படியா? இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு ரொம்ப முக்கியம். பாவம் செஞ்சவங்க ஆண்டவர் நினையாதிருப்பேன் இல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இன்ன வரைக்கும் நீங்க பாவம் செய்கிறவனாக ஒருவேளை இங்க இருக்கலாம். கவனிங்க, இன்ன வரைக்கும் பாவத்தை செய்து திரும்ப 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 செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கல்வாரி நேசரின் எத்தனால் பார்த்தோம். தேவகானம் பாட்டு புத்தகம் வச்சிருக்கீங்களா? கல்வாரி நேசரின் அந்த பாடல் எத்தனாவது பாட்டு? இப்பொழுது சொல்ற 3 காரியத்தை மனதில் வச்சுக்கோங்க. அறிக்கையிட்ட பாவங்கள் சொல்லுங்க மன்னிக்கப்பட்டாயிற்று. மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மறக்கப்பட்டாயிற்று. அறிக்கையிட்டவனுக்கு பாவ மன்னிப்பு, அறிக்கையிடாதவனுக்கு நியாயத்தீர்ப்பு. சொல்றது விளங்குதுங்களா? இப்போ ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நான் பிரசங்கித்தவைகளிலோ
அல்லது நான் பிரசங்கிக்காத சில காரியங்களை அதையும் ஆண்டவர் ஆவியானவர் செய்வார். ஏதாவது எதையாவது உணர்த்தி இருப்பார் என்று சொன்னார். இப்ப இந்த பாடலை பாடும்போது அறிக்கை செய்து விட்டு விடுங்க. வேதாகமத்துல 3 அறிக்கை இருக்குங்க. பாவ அறிக்கை, விசுவாச அறிக்கை, வாக்குத்தத்த அறிக்கை. விசுவாச அறிக்கை, வாக்குத்தத்த அறிக்கை பின்னாடி பார்ப்போம். பாவ அறிக்கை அனுதின வாழ்க்கையிலே நாம செய்யணும். ஏன் அப்படின்னா, ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஆனால் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயின் வார்த்தைகளினால பாவம் செய்திருக்க முடியும், சிந்தனையிலே பாவம் செய்திருக்க முடியும், செயலினாலும் பாவம் செய்திருக்க முடியும். பாடலாமா? பாட்டு தெரிஞ்சவங்க என்னோட கூட சேர்ந்து பாருங்க. பாவத்தை அறிக்கையிடு, பாவ மன்னிப்பை பெற்றுவிடு. ஆபத்தை அறிக்கையிடு, பாவ மன்னிப்பை பெற்றுவிடு. பரிசுத்தராய் மாறிவிடு. பாரத்தை இறக்கி வைத்து விடு. பரிசுத்தராய் மாறிவிடு. பாரத்தை இறக்கி வைத்து விடு. இயேசு தேவரே, உன்னை அழைத்திட வருகின்றாரே. இயேசு தேவரே, உன்னை அழைத்திட வருகின்றாரே. வருகை மிகவும் சமீபமே, வருகை மிகவும் சமீபமே. கர்த்தரை துதிக்க ஆயத்தமாம் கல்வாரி தேசரில். அன்பினையே மறந்திடாதே கல்வாரி தேசரில். அன்பினையே மறந்திடாதே. கல்மனமே உருகிடுவே, கல்மனமே உருகிடுவே. கொள்வதாவை காண்கையிலே கல்வாரி தேசரில். அன்பினையே மறந்திடாதே, அன்பினையே மறந்திடாதே, அன்பினையே மறந்திடாதே. பாவத்தில் ஜீவிப்போரே, கரிகாரி அழைக்கின்றாரே. பாவத்தில் ஜீவிப்போரே, கரிகாரி அழைக்கின்றதே. இயேசுவிடம் பாருங்களே, என்னை தாருங்களே. இயேசுவிடம் பாருங்களே, என்னை தாருங்களே. இயேசு தேவனே, பாவியை மீட்க வந்தவரே. இயேசு தேவனே, பாவியை மீட்க வந்தவரே. நமக்காய் பாடுகள் சகித்தவரே, நமக்காய் பாடுகள் சகித்தவரே. பெரிது அப்படியே மனதால் பண்ணிடும், அப்படியே மனதால் பண்ணிடும். கல்வாரி தேசரில் அன்பினையே மறந்திடாதே,
கல்வாரி நேசரில் அன்பினையே மறந்திடாதே, அன்பினையே மறந்திடாதே, அன்பினையே மறந்திடாதே. கர்த்தரோடு பேசுகிற வார்த்தைக்காக